இது ஒரு சாதாரண ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இல்ல. ஒரு அம்மா அவங்க மகன காப்பாத்துறதுக்காக வேண்டி இன்னொரு குடும்பத்தையும் அழிக்க ரெடியா இருக்கிற கதை மாதிரி தான் மூவ் ஆகுது. ஜெயில்ல இருக்கிற சோத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கான் மனோஜ். அவன பார்த்துட்டு வெளியில நின்னு அழுதுட்டு இருக்காங்க விஜயா. என் பையன் தப்பே பண்ண மாட்டான். நான் உன்ன வெளியில கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சது மனோஜ் தான். ஆனா அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த பழி எல்லாத்தையுமே முத்து மேல போட்டுறாங்க. என் பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு கத்துறாங்க. விஜய் அந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் லிட்டரலி ஷாக்கிங்ல இருக்காங்க. ஆனா அதுல ரியல் ட்விஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ரோஹிணி சடனா என்ட்ரி ஆகுறா. நான் 2 மணி நேரத்துல கேஸ வித்ட்ரா பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டதுமே மீனாக்கு ஒரு டவுட் வருது. இது எல்லாமே யாரோ பிளான் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சைலண்டா இருந்த மீனா ஒரு போல்டு மூவ் ஒன்னு எடுக்கிறா. நேரா சிந்தாமணி வீட்டுக்கு போய் என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதை நிறுத்தி, இல்லைன்னா உன் பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா மிரட்டுறா. சோ அந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா, சாஃப்டா இருந்த மீனா பவர்ஃபுல்லா மாறுறா. ஆனா இங்கதான் பிக்கெஸ்ட் ஷாக்கே. சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? 10 லட்சம் கொடுத்தாதான் கேஸ் வித்ட்ரா அப்படின்னு டீல் போடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்ளத்தையும் அவங்களே கிரியேட் பண்றாங்க. சொல்யூஷனுக்காக வேண்டி அவங்களே விற்கவும் செய்யறாங்க. இந்த டீலிங் செம்மையா இருக்குது. இப்படி டீல் பேசி பேசி தான் சிந்தாமணி பணக்காரியா இருக்காங்க அப்படின்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. மனோஜ் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவனோட அப்பா கையெழுத்து போட்டு பைனான்சியர் அப்படி பணம் வாங்கினனாலதான் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பழியுமே விஜய் முத்து மேலதான் போடுறாங்க. இது வரைக்குமே மனோஜ்னால எத்தனையோ பிரச்சனை விஜயாவுக்கு வந்திருந்தாலுமே இன்னுமே திருந்தாம முத்து அண்ட் மீனா மேல விஜய் குத்தம் சொல்லிட்டே தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த எபிசோடு ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஃபீல் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, தப்பு செஞ்சவன் தப்ப ஒத்துக்கவே மாட்டான். ஆனா தப்பே பண்ணாதவன் தான் அடிக்கடி பழி வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கான். சோ எபிசோட் ஸ்டார்டிங்ல மனோஜ் ஜெயில இருக்கான். அவனை பாக்குறதுக்காக வேண்டி விஜயா வர்றாங்க. விஜயா மனசு உருகிற மாதிரி நடிக்கிற சீன்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என் பையன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம விஜயா மனோஜ்ட்ட நான் எப்படியாவது உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டு போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அயனி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலுமே அதை அக்செப்ட் பண்ண மனசே இல்ல. ஆனா போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், அதனால வெளியெல்லாம் விட முடியாது, நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல விஜயா ஸ்டில் டினைல. விஜயா ஆஸ் யூசுவலா என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் ரொம்ப படிச்சவன், அவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. இதுலதான் கேரக்டர் டெப்தா இருக்குது. லவ் பிளைண்டா இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் கூட மறந்துடுவாங்க அப்படின்னு கிளியர் கட்டதுல காமிச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரோஹிணி அங்க வரா. ரோஹிணியை பார்த்த உடனே விஜயா கோவப்படுறாங்க. ஆனா ரோஹிணி அதை எதையுமே கண்டுக்காம மனோஜ்ட்ட போய் நான் உன்னை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துலதான் முத்து மீனா அங்க வர்றாங்க. விஜயோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, ஷாக்கிங்கா இல்ல, ஷெய்மா இல்ல, ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் தான். உடனே விஜயா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இன்னைக்கு என் பையன் மனோஜ் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே முத்து மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. அவங்க கூட ஸ்வேதாவும் ஸ்ருதியும் கூட ரியாக்ட் பண்றாங்க. விஜயா திட்டுறாங்க. ஆனா விஜயாக்கு ரியாலிட்டி வேணாம், பிளேம் பண்ண ஒரு ஆள் மட்டும்தான் வேணும். என்னதான் இருந்தாலுமே விஜய் அதை எல்லாமே எதையுமே கண்டுக்காம, நீங்க 2 பேரும் பைனான்சியர் பிரச்சனை செஞ்சனாலதான் அந்த பைனான்சியர் உங்களை பழி வாங்குறதுக்காக வேண்டி என் பையனை தூக்கி உள்ள வச்சுட்டாரு அப்படின்னு மொத்த பழியுமே முத்து அண்ட் மீனா மேல விஜயா போட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான இன்ஸ்பெக்டர் எல்லாமே வெளியே போக சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இந்த சாவஸ் நடக்கிற நேரத்துல ரோகிணி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, 2 hours கொடுங்க, நான் அந்த பைனான்சியர்ட்ட கெஞ்சி எப்படியாவது கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே மீனாக்கு டவுட் ஸ்பார்க் ஆகுது. மீனாக்கு ரோஹிணி மேல சந்தேகம் வருது. இதெல்லாம் ஒரு செட்டப்பா இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்றா. ரோஹிணி சிந்தாமணி கனெக்ஷன் அப்படின்னு ஃபீல் வருது இவளுக்கு. மீனாக்கு ரோஹிணி தான் அந்த சிந்தாமணியோட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி மனோஜ் மேல அந்த பைனான்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு மீனா முத்து 2 பேத்துக்குமே சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வெளியில கொண்டுட்டு வந்தா மாமா சந்தோஷமா இருப்பாரு, அதுக்காக நான் சிந்தாமணி கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்றா. அப்ப முத்து நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். மீனா இங்கதான் வேற லெவலா ரைஸ் ஆகிறா. ஆனா மீனா வேணா, நான் ஒரு பிளான் ஒண்ணு வச்சுக்கிறேன், நான் தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சிந்தாமணி வீட்டுக்கு போறா. அங்க நடந்த சீன் சிந்தாமணி யூஸ்வலா மாக் பண்றா. ஆனா இந்த தடவை மீனா என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. அங்க மீனா போனா சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே நக்கல் பண்றாங்க. ஆனா மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன பழி வாங்கறதுக்காக வேண்டி என் புருஷனோட அண்ணனை தூக்கி ஜெயில வச்சிருக்க, அதனால இப்ப மொத்த ஃபேமிலியுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ அந்த பைனான்ஸ் சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, இல்லனா நீ சங்கத்துல தலைவியே இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை பண்ணணும், அதை வச்சு உனக்கு எதிரா வியாபாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இது ஒரு வார்னிங் எல்லாம் இல்ல, ஒரு கண்ட்ரோல் த்ரெட்டனிங் மாதிரி தான் இருக்கு. இதுக்கடையில பாத்தீங்கன்னா, இங்க ரோஹிணி பைனான்சியரை டைரக்டா மீட் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. பைனான்சியர் ரோஹிணிட்டு சிச்சுவேஷன் எல்லாமே எடுத்து சொல்றாரு. உடனே
உடனே ஃபைனான்சியர் சிந்தாமணிக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்ட சிந்தாமணிக்கு பிரெயின் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன திங்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுதான் நல்ல நேரம், இதை வச்சுதான் ரோஹிணிட்டு வந்து மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கினா நீ 10 லட்சம் கொடுத்தா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஃபைனான்சியரும் சிந்தாமணி சொன்னதை வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்ட ரோஹிணி வந்து ஷாக் ஆகுறா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களே வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டு சொல்யூஷன் வந்து செல் பண்ற கேம் மாதிரி தான் வந்து இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, உண்மை பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு வந்து பயம் இருக்கும், ஆனா பொய் சொல்ற ஆளுக்கு தான் வந்து அதிகமா வந்து கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியுது. மீனா இப்பவே வந்து கேம்ல வந்து என்டர் ஆயிட்டாங்க. இனிமே ஸ்டோரியில வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் வந்து வரப்போகுது. உண்மை வந்து வெளியில வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நிரபராதி வந்து சிக்க போறானா, ஒரு பொய்யை வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து சிதற போகுது அப்படின்றது தெரியுமா? அதுக்கான ஆன்சர் அடுத்த எபிசோட்ல நமக்கு தெரிய வரும். மீனா எடுத்த இந்த ஒரு போல்டான மூவ் அவங்க ஃபேமிலி வந்து காப்பாத்துமா, இல்ல இதுக்கு மேல பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுதா? 10 லட்சம் டீல் தான் ஒரு உயிரோட மதிப்பா வந்து இருக்குது. இந்த டீல் முடிஞ்சா இந்த கதை வந்து முடியும், இல்லைன்னா இப்படியே வந்து இழுத்துட்டு தான் போவாங்க. இப்ப எல்லாருக்குமே வர டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் வந்து வெளியில வருவானா, இல்ல உண்மை வந்து வெளியில வந்து அதை கேட்ட எல்லாருமே அப்படியே வந்து ஷாக்கிங்ல உறைஞ்சு போய் நிக்க போறாங்களா? பொய் சொன்னனால நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கலாம், ஆனா அந்த நிம்மதி எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்றது இந்த சீரியல்ல வந்து தெளிவா வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.